வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஆர்பிஎஃப்எஸ்சி எக்ஸாமில் 12/12/2020 நடந்த ஷிஃப்ட் 3க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து இது சுருக்கு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் 6, 12 இருக்குது கீழே அடிமானத்தில். ஸோ மீச்சம் என்ன வரும், 12ன்னு சொல்லி வரும். சரிங்களா, ஒரு நிமிஷங்க. மீச்சம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 12ன்னு சொல்லி வரும். ஸோ 12 எடுத்திங்கன்னா இங்கே மேலே 6 6 6 இருக்கா, அதுக்கு எல்லாத்துக்குமே மேலே இங்கேயே 2ஆல் பெருக்க முடியுமா. ஸோ 4 கூட்டல் 4 8 8 கூட்டல் 2 12 12 இன்ட்டு 2 24 வருமா. 24 ப்ளஸ் 2 மைனஸ் இங்கே கீழே அடிமானத்தில் 1 தான் இருக்குது. ஸோ மேலே கீழேயும் 12ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ மேலே மைனஸ் 48 வரும். ஸோ 26 மைனஸ் 48 ஈக்குவல்ட்டு வகுத்தல் 12 ஈக்குவல்ட்டு என்ன வரும், மைனஸ் 22 வகுத்தல் 12 சொல்லி வரும். ஸோ ஆன்சர் மைனஸ் 22 வகுத்தல் 12 தான் ஆன்சர். அடுத்ததாக ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கங்களுடைய அளவுகள் கொடுத்துட்டு அந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னீங்களா, இதனால் கவனிங்க. 16 30 34 இது சுருக்குங்க. 2ஆல் அடி எடுத்தீங்க அப்படின்னா 8 15 17 இது 3 வந்து ஒரு பைத்தாகரன் ட்ரிப்ளேட்ப்பா. பைத்தாகரன் ட்ரிப்ளேட் தெரியுங்களா, பிதாகரஸ் தேற்றத்தின்படி இது வந்து ஒரு செங்கோணம் கோணத்தை அமைக்கும். அடிப்பக்கத்தின் காரணம் அப்புறம் எதிர்பக்கத்தின் காரணம், இது வந்து இது ரெண்டத்தின் கூடுதல் வந்து கர்ணத்தினுடைய பக்கத்தினுடைய அடிப்பக்கத்தின் வர்க்கத்திற்கும் எதிர்பக்கத்தினுடைய வர்க்கத்திற்கு கூடுதல் கர்ணத்தின் வர்க்கத்துக்கு சமமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பிதாகரஸ் தேற்றம். ஸோ இது வந்து 8 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் ரெண்டே கூட்டினீங்கன்னா 17 ஸ்கொயர் வரும். ஸோ இது வந்து ஒரு பைத்தாகரன் ட்ரிப்ளேட். ஸோ அந்த விகிதத்தில் இருக்கனால ஸோ அடிப்பாகம் முக்கோணத்தினுடைய ஏரியா ஃபார்முலா என்ன, அரை பிஹெச்சா, அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். சரிங்களா, அரை பியோட அளவு என்ன, அடிப்பாகம் 8. ஸோ 16 இன்ட்டு 15 ஈக்குவல் டு அடி எடுத்திங்கன்னா 8ன்னு வரும். 8 15 120. சாரி 8 15 கிடையாது, இங்கே 30. பார்த்தீங்களா, சின்ன மிஸ்டேக். 15 கணியாக என்ன பக்கம் 30 சென்டிமீட்ரு. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 8 8 3 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். சரிங்களா, பைத்தாகரன் ட்ரிப்ளேட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே இதே மாதிரி 3 4 5 அது ஒரு பைத்தாகரன் ட்ரிப்ளேட் பார்த்தோம். 8 15 17 ஒரு பைத்தாகரன் ட்ரிப்ளேட். சரிங்களா, அடுத்த சுருக்கு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இதை சுருக்குனீங்க அப்படின்னா ரூட் 25 5. சரிங்களா, 2 சேவர் இருக்குது, ஒரு சேவர் வெளியே எடுக்கலாம். ஸோ 50 ஸ்கொயரோட மதிப்பு 2500. சரிங்களா, அப்போ ரூட் விட்டு வெளியே எடுத்திங்கன்னா 50 சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு 16 × 8 × 700 வகுத்தல் 50 சொல்லியிருக்கோம். ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 14 ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 667. சரிங்களா, யூனிட் டிஜிட் மூலிமா போடனாலும் போடலாம். சரி, 6 48 48க்கு 48 யூனிட் டிஜிட் 8 வரும். அடுத்து 8 நாங்கள் 32. ஸோ 2லேருந்து 7 கழிச்சிங்க அப்படின்னா யூனிட் டிஜிட் 5ல் வர மாதிரி. ஸோ 2 வந்து 12 மாற்றுவோம். 12 மைனஸ் 7 5ல் வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்படியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக பெருக்கிறதா இருந்தாலும் பெருக்கலாம். சரிங்களா, இதை பிறகு நீங்கள் என்ன வரும், 16 × 17 16 × 8 8 6 8 48 இல்லை 16 17 224 224 × 8 ஈக்குவல் டு என்ன வரும், 1792 வரும். ஸோ 1792 அதோட வந்து இங்கே இருக்க ப்ளஸில் 667 இந்த பக்கம் வரும்போதில் மைனஸ் 667 ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லி வரும். ஸோ ஒய்யோட மதிப்பு என்ன வரும், 1125 சொல்லி வரும். ஸோ இவ்வளோதான்ப்பா, சிம்பிள். அடுத்ததாக 2 எண்களுடைய எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 2 எண்களுடைய மீச்சியமாக மீப்போ கொடுத்தாங்க. அதில் ஒரு எண் வந்து 36 சொல்லிட்டாங்க அப்படின்னா மீதி இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விகிதம் வச்சலாம். ஸோ 2 எண்களுடைய பெருக்கல் பலன் 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சீவா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இது வந்து விதி. சரிங்களா, ஒரு எண் என்ன 36, இன்னொரு எண் தெரியாது. ஸோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எல்சிஎம் ஒரு ஹெச்சிஎவோட பெருக்கல் பலன் 108 × 9. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 36 3 108. ஸோ 3 27. ஸோ இன்னொரு எண்ணுடைய மதிப்பு 27ன்றதான் ஆன்சர். சரிங்களா, அடுத்து 3 பேர் சேர்ந்து 3 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு பிஸ்னஸ் தொடங்குறாங்க. அந்த பிஸ்னஸில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்ன அப்படின்னா 2:7:8. அப்புறம் அவங்க வந்து
அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண டைம் என்ன பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 4 மாதம் 1 மாதம் அப்புறம் 10 மாதம் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டோட ரேஷியோ என்னவாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். ஸோ எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ப்ராஃபிட். சரிங்களா, அப்போ ப்ராஃபிட் என்ன இங்கே 2:7:8. அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட மதிப்பு என்ன 2:7:8. சரிங்களா, டைமோட மதிப்பு என்ன ஒருத்தர் 4 மாதம் அடுத்து 4 மாதம் 1 மாதம் அடுத்ததாக 10 மாதம். சரிங்களா, பெருக்குனீங்க அப்படின்னா 8:7:80 சொல்லி வரும். ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டோட ரேஷியோ. சரிங்களா, அடுத்ததாக 2 ட்ரெயின் ஈக்குவல் லென்த் உள்ள 2 ட்ரெயின் வந்து ஒன்றுக்கொன்று இணையாக வந்து பயணிக்குது. அப்படி பயணிக்கும் பொழுது சேம் டைரெக்ஷனில். சரிங்களா, ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு 101 கிலோமீட்டர், இன்னொரு ட்ரெயினோட ஸ்பீடு 65 கிலோமீட்டர். அதில் வேகமாக போகிற ட்ரெயின் மெதுவாக போகிற ட்ரெயினை வந்து 30 செகண்டில் வந்து கடந்துருது. அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய நீளம் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே ஒரே சேம் டைரெக்ஷனில் போகுது. அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன, 2 ஸ்பீடையும் கழிக்கணுமா. அப்போ 101 - 65 ஈக்குவல் டு 36 கிலோமீட்டர் பர் ஹவரா. சரிங்களா, ஸ்பீடு வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு 36 கிலோமீட்டர் பர் ஹவர். நமக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் தேவை. ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இங்கே டிஸ்டன்ஸ்ன்றது என்ன, ஒரு ட்ரெயினோட லென்த்து எக்ஸு, அப்போ இன்னொரு ட்ரெயினோட லென்த்து எக்ஸு. அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன 2x மதிப்பு. ஸ்பீடு எவ்வளவு இங்கே 36 கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும். மீட்டர் பர் செகண்ட்னு பார்த்தீங்கன்னா 5/18 வகுக்கணும், 5/18 பெருக்கணும். அடுத்து இன்ட்டு டைம் என்ன 30 செகண்ட். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 2×30. சரிங்களா, 2க்கு 2 அடி ஆயிரும். அப்போ எக்ஸோட மதிப்பு 150 மீட்டர்ன்றதான் ஆன்சர். ஒவ்வொரு ட்ரெயினோட லென்த்து ஈச் ட்ரெயின் சொல்லி கட்டாங்க. அப்போ எக்ஸு தான் நமக்கு தேவை. அப்போ 150 மீட்டர் தான் அதனுடைய தூரம், நீளம். சரிங்களா, அடுத்ததாக ஒரு மனிதன் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு நடந்து போனவர் ரிட்டன் வந்து காரில் வந்து வராரு அந்த இடத்துக்கு. அப்படி வரும்போது அவருக்கு டோட்டலாக எடுக்கிற டைம் எவ்வளோ அப்படின்னா 6 மணி நேரம் 45 நிமிஷம். ஸோ நடந்து போகிறாரு, அடுத்து ரிட்டன் காரில் வராரு. அதுக்கு டோட்டலாக அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகுது 6 hours 45 minutes ஆகுது. சரிங்களா, இது சமன்பாடு 1ன்னு சொல்லி வச்சுக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, சப்போஸ் அவர் வந்து ரெண்டு பக்கமும் கார்லேயே போயிட்டு வந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து 4 மணி நேரம் மிச்சமாகும். அப்படின்னா 2 பக்கம் கார்லேயே ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ 4 மணி நேரம் மிச்சமாகும். அப்படின்னா 2 hours 45 minutes ஒன்லி ஆகும். சரிங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது சமன்பாடு 2 எடுத்துக்கலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா 2 பக்கம் நடந்தே போனார் அப்படின்னா எவ்வளோ நேரம் அவருக்கு ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. சமன்பாடு 1 2ஆல் பெருக்குங்க. 2ஆல் பெருக்குனா கிடைக்கிறது என்ன 2 walk + 2 car ஈக்குவல் டு 12 hours. சரிங்களா, 12 hours 90 minutes சொல்லி வரும். சரிங்களா, இது சமன்பாடு 3 சொல்லி வச்சுக்கலாம். இப்போது சமன்பாடு 3லேருந்து சமன்பாடு 2 கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவை 2 பக்கமும் நடந்து வந்தாருன்னு எவ்வளோன்றது தான். ஸோ சமன்பாடு 3லேருந்து சமன்பாடு 2 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 2 walk ஈக்குவல் டு 10 hours 45 minutes சொல்லி ஆகும். சரிங்களா, எவ்வளோ தாங்க, சிம்பிள். அடுத்ததாக ஒரு 3 ஃபர்னிச்சர் இருக்குது. அந்த 3 ஃபர்னிச்சரோடைய ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளவு 15,885 ரூபா. அந்த ப்ரைஸினுடைய அந்த 3 ஃபர்னிச்சரோட ப்ரைஸோட ரேஷியோ என்னவாக இருக்குது 3:5:7. அப்போனா அதில் இருக்கிறதுலே அதிகபட்ச விலை உள்ள ஐட்டத்தினுடைய அந்த ஃபர்னிச்சரோடைய விலை எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ 3 ஃபர்னிச்சரோட விலை என்னவாக இருக்கும் 3x 5x அப்புறம் 7x. இது மொத்தத்துடைய மதிப்பு என்னவாக இருக்கும் 15x. சரிங்களா, இப்போது 3 ஃபர்னிச்சரோட ஆவரேஜ் வந்து 15,885னா டோட்டல் எவ்வளோ இருக்கும், டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும். ஸோ 3 × 15,885க்கு 15,885 இருக்குமா, 3 × 15,885 இருக்குமா. இதோட மதிப்பு இது வந்து எதுக்கு சமம் 15xக்கு சமம். நமக்கு என்ன தேவை 7x தான் தேவை. சரிங்களா, ஸோ எக்ஸோட மதிப்பு ஈக்குவல் டு 3 × 15,1885 வகுத்தல் 15. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 3 5 3 15 அப்புறம் 3 5 15 17 5 85 மிச்சம் 3 7 5 35. சரிங்களா, அப்போது நமக்கு என்ன தேவை 7x தான் தேவை. 3177 × 7 யூனிட் டிஜிட்டு பெருக்குனீங்க அப்படின்னா 7 × 7 49. யூனிட் டிஜிட் வந்து என்ன வரணும் 9ல் முடிகிற மாதிரி இருக்கணும். 9ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, டைரெக்டாக அதிலே போட்டுடலாம். சரிங்களா,
அடுத்ததாக கொடுக்கப்பட்ட எண்ணில் வந்து கொடுக்கப்பட்ட 6 டிஜிட் நம்பரில் வந்து 11 வகுப்படணும் அப்படின்னா முழுவதும் 11 வகுப்படணும் அப்படின்னா எந்த ஒரு எண்ணை சேர்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் 11 வகுப்படுறதுக்கு என்ன ரூல் அப்படின்னா ஒரு எண் வந்து 11 வகுப்படுறதுக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆட் டிஜிட் சரிங்களா, சம் ஆஃப் ஆட் டிஜிட் மைனஸ் சம் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ் சரிங்களா. அதாவது ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய மதிப்பையும் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய மதிப்பையும் கூட்டி அதை வந்து அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து எய்தர் 0 சரிங்களா, எய்தர் 0 ஆர் டிவிசிபிள் ஆஃப் 11 சரியாப்பா. ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய மதிப்பு அப்புறம் இரட்டை இலக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களுடைய மதிப்பு இது ரெண்டையும் கூட்டி சரிங்களா, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சரிங்களா என்ன வரணும் 0 இருக்கணும் அல்லது 11 வரணும். சரி கூட்டலாமா, 6 கூட்டல் 8 கூட்டல் 7 மைனஸ் 3 கூட்டல் 9 கூட்டல் சுழியம் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் 15 21 21 மைனஸ் 12 ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸோட மதிப்பு 9 வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எண்ணு வந்து முழுமையாக வந்து 11 வகுப்படும் அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு கேன் இருக்குது. அந்த கேனில் வந்து முழுவதும் பாலால் நிரப்பப்பட்ட ஒரு கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 6 லிட்ரு பாலாக வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கு இணையாக வந்து அதே 6 லிட்ரு அமௌண்ட் வந்து தண்ணி சேர்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸை மேலும் இன்னும் ஒரு 4 தடவை வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கடுத்து அவங்களோட ரேஷியோட அந்த கேனில் இருக்கக்கூடிய பால் அப்புறம் நீரினுடைய ரேஷியோ என்ன ஆகுது 32:211 சொல்லி வருது அப்படின்னா அந்த கேனுடைய கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போது இந்த 32:211 இருக்கா இது வந்து என்னவாக இருக்கும் அந்த கேனுடைய கொள்ளளவாக தானே இருக்கும். ஸோ 32 + 211ன்றது என்ன வரும் 243. அது கேனோடைய கொள்ளளவு. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ஃபுல்லாக மில்க் இருக்குது சரிங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்கான் மில்கோட ரேஷியோ என்ன 32. ஸோ ஆரம்பத்தில் இருக்க மில்க்கு இப்போ இருக்கிறது என்னது மில்க்கு தான். ஸோ கேனுடைய கொள்ளளவு அளவு ஒரு நிமிஷங்க கேனுடைய கொள்ளளவு 243 சரியா. இப்போது அந்த பாலினுடைய கொள்ளளவு அந்த கேனில் இருக்கக்கூடிய இப்போ கரெக்டாக இருக்கக்கூடிய பாலினுடைய கொள்ளளவு எவ்வளவு 3 சரிங்களா. இந்த ஆப்ரேஷன் வந்து இந்த 6 லிட்டரை வந்து மறுபடியும் எடுத்து 6 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தண்ணீர் சேர்க்குறாங்க. 6 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து அந்த கலவையில் வந்து எடுத்து செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது எத்தனை தடவை செய்கிறாங்க மொத்தமாக ஃபஸ்ட்டு ஒரு தடவை அடுத்து 4 more times +1 = 5 times வந்து இந்த விஷயத்தை வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இது டேங்கினுடைய கொள்ளளவு கெப்பாசிட்டி சரிங்களா. கெப்பாசிட்டி இது வந்து மில்கோட ரேஷியோ சரிங்களா. இப்போ கடைசியாக இருக்கிற மில்கோட ரேஷியோ இதுக்கு ஒன்றும் இல்லை ஸ்கொயர் ரூட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க 5 தடவை ரிப்பீட் பண்ணுறாங்களா. அப்போ √5 சரிங்களா. √5 இதோட மதிப்பு என்ன இதோட மதிப்பு 243 வரும்னா 3/5 தான் 243 √5 இஸ்ட்டு 2/5 மதிப்பு √5 சரிங்களா. 2/5 மதிப்பு 32 சரிங்களா √5. இப்போ இங்கே உள்ள இருக்க 5 வெளியே இருக்க 5 அடி ஆயிரும். என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2ன்னு சொல்லி வரும். இது என்னது டேங்கோட கெப்பாசிட்டி 3 பாலோட கெப்பாசிட்டி 2 சரிங்களா. எவ்வளோ லிட்டர் இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன 1 ரேஷியோ. ஸோ ஒரு ரேஷியோன்றது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 லிட்டர் தானே ஒவ்வொரு முறையும் எடுத்து வெளியில் தள்ளுறாங்க சரிங்களா. அப்போது 6 லிட்டர் ஒரு ரேஷியோட மதிப்பு 6 லிட்டர் அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க வால்யூம் ஆஃப் த டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ அந்த கேனோட கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. கேனோட கெப்பாசிட்டி 3 × 6 18 லிட்டர் இவ்வளோதாங்க சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் கணக்கில் வந்து ஒரு கேனில் வந்து முழுக்க பால் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 6 லிட்டர் பால் எடுத்துகிட்டு அடுத்து தண்ணீர் சேர்க்குறாங்க. இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் ஒரு 4 தடவை செய்கிறாங்க. அப்போ மொத்தமாக 5 தடவை செஞ்சுருக்காங்க சரிங்களா. கடைசியாக என்ன கிடைக்கிது பாலுக்கு தண்ணிக்கு உள்ள விகிதத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ டேங்கோட கெப்பாசிட்டி என்ன கேட்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது டேங்கோட கெப்பாசிட்டியோட ரேஷியோ. இந்த முழு ரேஷியோவும் முழுக்க எதுவாக இருக்கும் 32:211 என்ன 211 என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோடைய ஃபுல் கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 243 டேங்கோட கெப்பாசிட்டி. அடுத்து எது ஆரம்பத்தில் இருக்குது கடைசியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் தான் ஆரம்பத்துலேயே இருக்குது கடைசியில் இருக்குது. ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு 32 அதோட ரேஷியோ என்ன கடைசியாக 32. ஸோ √5 5 டைம்ஸ் செய்கிறனால
அண்டர் ரூட் ஆஃப் 5 சரிங்களா. இது சுருக்குனிங்க அப்படின்னா 3:2 வரும். டேங்கோட கெப்பாசிட்டி 3, பாலோட கெப்பாசிட்டி இப்போ 2 சரி 2 ரேஷியோ. இந்த ஒரு ரேஷியோ இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஒரு ரேஷியோ, அதுதான் வந்து இந்த 6 லிட்டர். அப்போ டேங்கோட கெப்பாசிட்டி 18 லிட்டர், அவ்வளோதாங்க. அடுத்ததாக கொடுக்கப்பட்டதில் எது வந்து லார்ஜஸ்ட் ரேஷியோன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இப்போது இது ரெண்டுக்குள்ள 7க்கும் 8க்குள்ள ரேஷியோ விகிதம் வித்தியாசம் 1 சரிங்களா. 75க்கும் 76க்குள்ள வித்தியாசம் 1. மற்ற எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா இதுக்குள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து இன்னொரு சில தசமம் மாற்றினீங்கன்னா இதோட மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வந்து இருக்கிற லார்ஜஸ்ட் சரிங்களா. அதாவது வித்தியாசம் வந்து கம்மியாக இருக்கும் போதில் அதோடைய அதுதான் வந்து அந்த பின்ன வடிவம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும் சரிங்களா. அதுதான் கான்செப்ட்டு. ஆனால் இங்கே ரெண்டுலேயுமே வித்தியாசம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னா எது வந்து இருக்கிறதுலே பெரிய அளவிடோ அதுதான் வந்து இருக்கிறதுல லார்ஜஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ கம்பேரிசனாக ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 1 அப்படின்னா இருக்கிறதுல எந்த நம்பரோடைய வேல்யூ பெருசாக இருக்கோ அந்த நம்பர் தான் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. இது வந்து ஒரு மெத்தட். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக செய்கிற அந்த குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம் சரிங்களா. குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 7 நாங்கள் 28, 3 24. ஸோ இருக்கிறதுல பெருசு என்ன 28 தான் பெருசு. ஸோ 7/8ன்றது அடுத்து கேரி ஓவர் ஆகும். 7/8 சாரி 3 × 34 இல்லையா. எப்படி பார்த்தாலும் இதுதான் வரும். 3/21, 3/210, 4/28, 238 வரும் சரிங்களா. இதுக்கே லார்ஜஸ்ட் தான். அடுத்து 7/8 கேரி ஓவர் ஆகும். அடுத்து 21/81. இதை வந்து அடுத்ததை பெருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷங்க. எஸ் 567:168 சொல்லி வரும் சரிங்களா. இதில் இருக்கிற பெருசாக தான் 567 தான். ஸோ 7/8 தான் அடுத்து கேரி ஓவர் ஆகும் சரிங்களா. 7/8 75/76 சொல்லி வரும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1596. ஸோ 81 ஒரு நிமிஷங்க ஒரு நிமிஷம் 567 8 2 16 31 81. எஸ் இல்லை 76 இல்லைங்க, நான் தப்பாக போடுறேன். 76 76 × 7 என்ன வரும், 70 7 490, 6 7 42 490, 532 வரும் சரிங்களா. 532 75 8 75 150 வகுத்தல் 2 × 8 4 450 600 வரும் சரிங்களா. 600 இருக்கிறதுல பெருசு எது 600 தான். ஸோ இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ அளவு 75 வகுத்தல் 76 சரிங்களா. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து கான்செப்ட் வச்சு போடலாம் சரிங்களா. அடுத்தது ஒரு நம்பர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகும் போதில் அந்த நம்பர் வந்து 3930 மாறுது அப்படின்னா அந்த நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது 50% பின்ன வடிவம்னா 1/2. ஸோ 2 இருக்கிறது 1 கூடுது சரிங்களா. அப்போது அந்த நம்பருடைய ரேஷியோனா 3 ரேஷியோட மதிப்பு அளவு 3930 அப்படின்னா நமக்கு என்ன தேவை 2 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 13 10ன்னு சொல்லி வரும். ஸோ 2 ரேஷியோட மதிப்பு 26 20ன்னு சொல்லி வரும் சரிங்களா. இதான் கான்செப்ட். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு n 2x அந்த எண்ணில் பாதி 50% கூடும்போது என்ன வரும் 3xோட மதிப்பு 3930 இப்படியும் எடுக்கலாம் சரிங்களா. இதை சுருக்குனிங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். நம்ம தேவையானதுன்னா ஒரிஜினல் நம்பர் 2x. ஸோ அதை தான் வந்து இங்கே ரேஷியோவாக மாற்றிருக்கோம். அடுத்ததாக ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நல்ல கொஸ்டின். இப்போது ஃபைண்ட் த அமௌண்ட் விச் வென் லென்ட் ஆன் காம்பவுண்ட் ஒரு அமௌண்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன அமௌண்ட் அப்படின்னா ஒரு பணத்தை வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போதில் 15% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போதில் 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் வந்து 15% வட்டி விகிதத்தில் 2 வருஷத்துக்கு கொடுக்கும்போதில் என்ன அமௌண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருமோ அது வந்து சந்தினுடைய 2023 ப்ராஃபிட்டுக்கு வந்து இணையாமா. சந்தோடைய என்ன 2023 ப்ராஃபிட் என்ன 2580 ரூபா, இதுக்கு இணையாமா. அப்படின்னா அந்த அந்த அமௌண்ட் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. அந்த பிரின்சிபல் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை 15%க்கு சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சேர்க்கறதுலையும் 2 வருஷத்துக்கு A + B + AB upon 100 அப்படி போட்டிங்கன்னா 15 + 15 × 15 upon 100 இதோட மதிப்பு
32.25% வரும். சரிங்களா? இந்த 32.25% 2580 ரூபாய்க்கு சமம். அப்படின்னா 100% எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இதுதாங்க கொஷின், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? போட்டலாமா? 32.25 ஈக்குவல் டு 2580. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன 5 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 6 6.45 வரும். இங்கே என்ன வரும்? 516 சொல்லி வரும். சரிங்களா? இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 215 வரும். இங்கே 3 அடித்தோன்னா 17.2 சொல்லி வரும். சரிங்களா? இப்போ இதை மறுபடியும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, 1ஓட மதிப்பு 80 சொல்லி வரும். இதை அடி கொடுத்தீங்கன்னா. சரிங்களா? 80 சொல்லி 1ஓட மதிப்பு 80 அப்படின்னா 100% தான் நமக்கு தேவை. 100%ஓட மதிப்பு 80 × 100 8000 ரூபாய்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு தேவையான பிரின்சிபல். அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டதில் லார்ஜஸ்ட் ரேஷியோ தான் சொல்லி கேட்குறாங்கப்பா. குறுக்கு பெருக்கல் தான், வேறு வழியே கிடையாது. 4/9 4/26. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 25 4 100 104 104:36 இருக்கு பெருசு. 104 தான் பெருசு. ஸோ 4/9 வந்து அடுத்து கேரி வராகும். 4/9 × 56/71. இது குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 7 நாங்க 28 280 284. அப்புறம் 5 9 19 560. 560லேருந்து ஒரு 56 கழிச்சோம்னா 504. சரிங்களா? இருக்குல்ல பெருசு என்ன? 504 தான் பெருசு. ஸோ 56 ÷ 71 வந்து அடுத்து கேரியர் ஆகும். ஸோ 56 வகுத்தல் பொறுங்க. ஸோ 56 என்னங்க 56 ÷ 71 28 ÷ 81. சரிங்களா? இதை பார்த்தாலே தெரியுது இதில் பெருசு எது. இதுதான் பெருசாக வரும். 81 × 56ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4536 சொல்லி வரும். அதோட மதிப்பு 1988 சொல்லி வரும். சரிங்களா? இருக்கிற பெருசு என்ன? 4556. ஸோ 56 ÷ 71 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு ஃப்ராக்ஷன். சரிங்களா? பின்னம். அடுத்ததாக இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறேன். இந்த மாதிரி கணக்கு வந்துச்சுன்னா இங்கே ஆப்ஷனை பூரா பாருங்களேன், எல்லாமே க்ளோசஸ்ட் ஆப்ஷன். இங்கேயும் பாருங்கள் 884.8 884.6. டைமர் இருந்தால் அந்த கணக்கெலாம் செய்யுங்க, அப்படி எல்லாம் விட்டுருங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஸ்கிப் அண்ட் கோ தான். இதில் போட்டு நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முழுக்க நான் படிச்சிருக்கேன், நான் இந்த கணக்கை போட்டே தீருவேன், இந்த கான்செப்ட் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஈகோ காட்டினீங்கன்னா இந்த கணக்கு உங்கள் நேரத்தை ரொம்ப ரொம்ப சாப்பிட்ரும். ஏன் அப்படின்றது இந்த கணக்கு போட மாத்திரம் தெரியும் பாருங்க. அடுத்து ஒரு சம் வந்து அதே போல் 97 மடங்கு ஆகுதான். சரியா? எப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்போதில் ஒரு வருடத்துக்கு கூட்டு வட்டியில் கொடுக்கும் பொழுது 2 வருஷத்தில் இந்த அமௌண்ட் வந்து என்னவாகுது, ஒரு அமௌண்ட் வந்து அதை போல் 97 மடங்கு ஆகுதான். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்தது, இப்போது கரண்ட்டில். சரி, ஆஃப்டர் இது ஃபஸ்ட்டு இப்போது கரண்ட்டில் இருக்கிறது. சரிங்களா? கரண்ட் அமௌண்ட்டு. சரிங்களா? இது இனிஷியலில் 1ன்னு இருந்தது, இப்போ என்னவா மாறி இருக்குது, 97 மாறி இருக்குது. எத்தனை வருஷத்தில்? 2 வருஷம் அப்படின்னா அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. சரிங்களா? அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. சரிங்களா? இதை சுருக்குனீங்கன்னா என்ன வரும்? 1:, இந்த 97 சுருக்குனீங்க அப்படின்னா 9.848 சொல்லி வரும். சரிங்களா? கணக்கு என்ன, ஒரு அமௌண்ட்டு ஒரு சம் வந்து 2 வருஷத்தில் கூட்டு வட்டியில் 97% மாறுது அப்படின்னா என்ன கேட்குறான், இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ சொல்லி கேட்குறான். ஃபஸ்ட்டு இருந்தது 1, இப்போது 9.848 சொல்லி மாறி இருக்குது. எவ்வளோ கூடியிருக்கு? 8.848 கூடியிருக்கு. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் எஸ்டி × 100 ஈக்குவல் டு 884.8% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். சரிங்களா? இதுதான் கணக்கு. ஆனால் இந்த 97 வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட்டில் எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே இருக்குன்னா 981. சரிங்களா? அடுத்தது மீதி 16 இருக்குமா, இந்த 9 அப்படி டபுள் ஆகுமா, 18. சரிங்களா? 18 × என்ன வரும், 8 வரும். 18 ×
இங்கே 2 சைவர் ஆட் பண்ணுவோம் சரிங்களா. இங்கே டேரெக்டாக சைவர் ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே புள்ளி வச்சுருவோம் சரிங்களா. புள்ளி வச்சுட்டு அடுத்து இந்த 9 வந்து டபுள் ஆகும். அதுக்கு பக்கத்தில் இங்கே எந்த நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரை இங்கே பக்கத்தில் போட்டு பெருக்கணும். அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக அடி ஆகணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே வரணும், எக்ஸஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அடி கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன வரும், 15,004ன்னு சொல்லி வரும். அடுத்து மறுபடியும் என்ன வரும், இங்கே 100 வெறும் 96 வருமா? எஸ் 96 வரும். 1200 வந்து 1400 கழிச்சோம்னா 96. அடுத்து 00 மறுபடியும் ஒரு 00 இறக்குவீங்க சரிங்களா. இங்கேருந்து ஒரு 00 இறக்குவீங்க, இங்கேயும் ஒரு 00 இறக்குவீங்க சரிங்களா. இப்போ என்ன ஆகும், இந்த 18 அப்படியே வரும். இந்த 8 அப்படியே டபுள் ஆகும், 16 வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 196ன்னு சொல்லி வரும் சரிங்களா. 196. இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரால் இங்கேயும் பெருக்கணும் சரிங்களா. அப்படின்னா மறுபடியும் என்ன வரும், இங்கே 4 வரும், 4 போடுவேன் சரிங்களா. இதை பெருக்குனீங்கன்னா இப்படியே போய்கிட்டே இருக்கும், 7856ன்னு சொல்லி வரும். இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும், 56 00 40 60 எஸ் 44. இங்கே 97லேருந்து 18 போச்சுன்னா 97லேருந்து 18 போச்சு, சாரி 78 போச்சுன்னா 7 8 17 9 8 1944 சொல்லி வரும் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் 984 884. இப்போ இங்கே கண்டுபிடிக்கிறது தான் மேட்ரு. இப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த 1964 68 இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ இதே நம்பர், இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் இங்கேயும் போட்டு பெருக்குனீங்க அப்படின்னா இங்கே ஒரு 00 எடுப்பீங்க சரிங்களா. 00 எடுப்பீங்க, அப்படியே போட்டு போயிட்டே இருக்கணும். இவ்வளோ தூரம் கால்குலேஷன் இருக்குது. அதனால் இந்த கணக்கு போட முடிஞ்சால் போடுங்க, அப்படின்லாம் விட்டுருங்க. கான்செப்ட் இது தான். அதாவது 2 வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து ஒரு சம் வந்து 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு என்ன மல்டிபிள் டைம்ஸ் ஆகுது, எத்தனை மல்டிபிள் டைம்ஸ் ஆகுதோ அத்தனை டைம்ஸ் போட்டுக்கோங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படியோ, இப்போ 2 வருஷம்னா அண்டர் ஸ்கொயர் ரூட்டு சரிங்களா. இதே இது 3 வருஷம்னா அண்டர் கியூப் ரூட்டு, இதே இது 4 வருஷம் அப்படின்னா அண்டர் ரூட் ஆஃப் 4 சரிங்களா. இந்த மாதிரி போடணும். இப்போ போட்டிங்கன்னா இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து இது ஃபஸ்ட் இனிஷியல் அமௌண்ட்டு, இது கரண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு, இதுக்கு ரெண்டு உள்ள வித்தியாசம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வரும் சரிங்களா. அவ்வளோதான். அடுத்து ஒரு சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதில் 10% இன்வெஸ்ட்மெண்ட்டில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கும்போதில் 2 வருஷத்தில் 9600 மாறுது அப்படின்னா ஒரு வருஷத்தில் அதே சேம் அமௌண்ட்டுக்கு சேம் ரேட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லி கேட்குறான், தனி வட்டின்னு கேட்குறான். இப்போது ஒரு வருஷத்துக்கு 10%, அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும், 2 × 10% 20% வந்து வட்டி வருமா. இது வந்து 20% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அமௌண்ட்டு சரிங்களா. அப்போ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போது அமௌண்ட் எவ்வளோ வரும், 120% வருமா. நல்லா தெரிஞ்சுங்க, அமௌண்ட் எவ்வளோ வரும், 120% சரிங்களா. அப்போது இந்த 120% பிரின்சிபல் 100% எப்போயுமே ஆகும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 2 வருஷத்துக்கு 20% கூட்டினா 120%. 120% மதிப்பு 9600 அப்படின்னா நமக்கு என்ன தேவை, ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10%. அப்போ எவ்வளோ வரும், 10% தான் நமக்கு தேவை. அப்போ 2 பக்கம் 12ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா 2 பக்கம் 12ஆல் வகுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. 10 12 120. ஸோ 10% ஈக்குவல் டு 12 எடுத்திங்கன்னா 8 12 96 00. ஸோ 10% 800. நமக்கு தேவையான ஆன்சர் 800. அவ்வளோதாங்க. அடுத்ததாக ஒரு விற்பனையின் பொழுது ராகவ் வந்து ஒரு நோட் புக்கை வந்து 100 ரூபா மதிப்புள்ள நோட் புக்கை 53% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறான் சரிங்களா. அதே இடத்துல ஒரு பேனா வந்து 40 ரூபா மதிப்புள்ள பேனாவை 85% டிஸ்கவுண்ட்டில் வாங்குறான் அப்படின்னா அவன் சேமிப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த விற்பனையின் போது அவன் சேமிப்பு எவ்வளோன்னு கேட்குறான். இங்கே சேமிப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா அவனுக்கு கிடைச்ச டிஸ்கவுண்ட்டு தான் இங்கே சேமிப்பு சரிங்களா. அப்போது 100 ரூபாய்க்கு 53% வந்து சேமிப்பு டிஸ்கவுண்ட்டு சரிங்களா. ப்ளஸ் 40 ரூபாய்க்கு 85% வந்து டிஸ்கவுண்ட்டு அப்படின்னா என்ன 53. இங்கே அடி கொடுத்தீங்க அப்படின்னா 17 கீழே 20ன்னு சொல்லி வரும் சரிங்களா. 25 17 85 25 100 எடுத்திங்கன்னா 2 ஈக்குவல் டு 53 கூட்டல் 34 ஈக்குவல் டு 87 ரூபா தான் வந்து அவனுக்கு கிடைச்ச சேமிப்பு. அடுத்ததாக இஷா அப்புறம் அனுஷா இவன் 2 பேர் வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து 44,300 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு வருடத்தின் முடிவில் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து 7000 ரூபா. அதில் இஷாவோட ஷேர் 1400 அப்படின்னா அன்ஷோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்சதான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ப்ராஃபிட்டும் நேர்த்தகவு சரிங்களா. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. 7000 ரூபாயில்
ப்ராஃபிட் 7,000 ரூபாயில் இஷாவோட ஷேர் எவ்வளவு? இஷாவோட ஷேரு 1,400 அப்படின்னா அன்சுவோட ஷேர் எவ்வளோ இருக்கும்? 5,600 ரூபா. ஸோ அவங்களோட ரேஷியோ என்ன வரும்? 1:4 சொல்லி வரும். சரிங்களா? அப்போ இதே சேம் தானே இன்வெஸ்ட்மெண்ட்லேயே இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்போ என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்டு 5ஓட மதிப்பு 5 ரேஷியோட மதிப்பு என்ன? 44,300 ரூபா. நமக்கு என்ன தேவை? அன்சுவோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவை. அன்சுவோட ரேஷியோ என்ன? 4. ஸோ 4 ரேஷியோ ஈக்குவல் டு 44,300 வகுத்தல் 5 ரேஷியோ இன்ட்டு 4 ரேஷியோ. சரிங்களா? அதாவது ஒரு ரேஷியோட மதிப்பு 44,300 வகுத்தல் 5 ரேஷியோ சொல்லி வரும். அது ரெண்டு பக்கம் 4ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா நம்ம தேவையான மதிப்பு கடைசியில் என்ன வரும்? 35,440 35,440 ரூபா தான் வந்து அன்சுவோட இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? அடுத்ததாக ஒரு வீவர், ஒரு நெசவாளர் வந்து 3 நெசவாளர் சேர்ந்து 12 சேலையை 4 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒவ்வொரு நெசவாளரும் ஒரு நாளில், சரிங்களா, ஒரு நாளில் எத்தனை ஆவரேஜாக வந்து எத்தனை சேலையை நெய்வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. M1D1 H1E1 upon W1, அதாவது மனிதர்கள், நாட்கள், நேரம் இன்ட்டு அவங்களுடைய திறன் வகுத்தல் வேலை. சரிங்களா? M2D2 H2E2 upon ஒர்க் 2. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ எத்தனை பேர்? 3 பேர் 4 நாளில் எத்தனை சேலை முடிக்கிறாங்க? 12 சேலை நிற்கிறாங்க. நமக்கு என்ன கேட்குறான்? ஆவரேஜாக கேட்குறான். முதல்ல வந்து டோட்டலாக எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆள் 4 நாளில் எத்தனை சேலையை நெய்வாங்க? சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஒரு ஆள் ஒரு நாளில் தானே கேட்குறாங்க. டைரெக்டாக போடணும்னா ஒரு ஆள் ஒரு நாளில் ஆவரேஜாக, சரிங்களா, ஆவரேஜாக ஒரு ஆள் ஒரு நாளில் எத்தனை வேலையை செய்வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. டேரெக்டாக அடிச்சிங்கன்னா 3×12 1. ஸோ எக்ஸோட மதிப்பு 1ன்றது தான் ஆன்சர். அவங்க ஆவரேஜாக ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்வாங்கப்பா, அவ்வளோதான். அப்புறம் ஒரு ட்ரெயின் வந்து 96 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து 288 கிலோமீட்டர் கிடக்குது. அதே நேரத்தில் 126 கிலோமீட்டர் மணிக்கு 126 கிலோமீட்டர் வேகத்தில் 252 கிலோமீட்டர் வந்து கிடக்குது அப்படின்னா அந்த ட்ரெயினுடைய ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆவரேஜ் ஸ்பீடு, இதுக்கு ஃபார்முலா தெரியுமில்ல? ஆவரேஜ் ஸ்பீடு ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். சரிங்களா? டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? ஃபஸ்ட்டு ஒரு 288 கிலோமீட்டர் கிடக்கிறாரு, ரெண்டாவது வந்து ஒரு 252 கிலோமீட்டர் கிடக்கிறாரு. 288 + 252 வகுத்தல் ஃபஸ்ட்டு டைம் என்ன? ஃபஸ்ட் டைம் அந்த 288 கிலோமீட்டரை 96 கிலோமீட்டர் மணி வேகத்தில் கடந்தார் அப்படின்னா அது கிடைக்கிறது தான் வந்து டைம். 288 வகுத்தல் 96 + 252 வகுத்தல் 126, இதுதான் வந்து உங்களோட டைம். டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். சரிங்களா? அவ்வளோதான். இங்கே கூட்டினீங்க அப்படின்னா 290 490 290 340 540 டோட்டல் டிஸ்டன்ஸு. இங்கே அடி எடுத்திங்க அப்படின்னா இது என்ன வரும்? 9 27 6 3 18 288. இங்கே 3ன்னு சொல்லி வரும். இங்கே அடி எடுத்திங்கன்னா 2ன்னு சொல்லி வரும். ஈக்குவல் டு 5. சரிங்களா? இப்போ இது அடி எடுத்திங்க அப்படின்னா 108 கிலோமீட்ரு பெர் ஹவர்ன்றது தான் ஆன்சர். அவரோட ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளவு? 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். சரிங்களா? அடுத்ததாக ஒரு நேர்மையற்ற விற்பனையாளர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு? அவருடைய பொருளை வந்து விற்பனை விலையில் அடக்க விலைக்கு பொருளை விற்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து வெயிட் வந்து ஏமாத்துறாரு. எப்படின்னா 1000 கிராமுக்கு போல 918 கிராம் தான் பயன்படுத்துறாரு அப்படின்னா அவரோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ கேட்குறாங்க. சரிங்களா? இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிபி, சரிங்களா, இங்கே எஸ்பி, இங்கே அடக்க விலை, இங்கே விற்பனை விலை. ஃபஸ்ட்டு அதோடைய ப்ரைஸ் என்ன? ப்ரைஸ் வந்து அடக்க விலைக்கே வந்து விற்பனை விலையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்போ ரெண்டுமே எக்ஸ் தான். சரிங்களா? அடுத்ததான் இப்போ என்ன பண்ணுறாரு? வெயிட்டில் என்ன பண்ணுறாரு? வெயிட்டில் ஏமாத்துறாரு. எப்படி ஏமாத்துறாரு அப்படின்னா 918 கிராம் தான் இடம் வைக்கிறாரு, ஆனால் 1000 கிராம் சொல்லி ப்ரைஸ் சொல்கிறார். கரெக்டாக? அப்போ கஸ்டமர் எவ்வளோ சொல்லுவான்? செல்லிங் ப்ரைஸ் 1000 கிராமுக்கு வந்து கஸ்டமர் பே பண்ணுவான், ஆனால் அவன் வாங்குறது 918 கிராமுக்கான பொருளோட மதிப்பு தான் வாங்குவான். சரிங்களா?
என்றைக்குமே குறைவான மதிப்பு வந்து காஸ்ட் ப்ரைஸில் இருக்கணும், மறந்துடக்கூடாது. இப்போ பெருக்கினீங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸ் அப்படி டேரெக்டாக எரிய ஆயிரும். இப்போ 918 எக்ஸு 1000 எக்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா, எக்ஸுக்கு எக்ஸ் அடி ஆயிரும். இப்போ 918 விட இது எவ்வளோ கூட இருக்குது? 72 கூட இருக்கா? ஸோ எவ்வளவு? 918க்கு சிபி 72 ப்ராஃபிட் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9ஆல் போகிற மாதிரி 9க்கு நெருக்கத்தில் போகும். சரிங்களா, 9 63. எஸ், கிட்டத்தட்ட 9% கிட்டத்தட்ட நெருக்கி போகும். 8.93 தான் ஆன்சர். இதை சுருக்குனிங்க அப்படின்னா 8.93 சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான், இதுதான்ப்பா கான்செப்ட்டு. அடுத்ததாக 15, 60, 6, 17 இதனால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இயல் என்னன்னு சொல்லி கேட்குறேன். இந்த எல்லா எண்களால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய இயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்சிஎம் தான். 15, 60, 6, 17. சரிங்களா, இதில் 17 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். சரிங்களா, அது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் வந்து வகுக்க முடியாது. ஸோ 3ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 3 15, 20, 2, 17. அடுத்ததாக 2ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா 5, 10, 1, 17. அடுத்ததாக 5ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 1 5, 2 10, 1 17. இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். சரிங்களா, அப்போது 3 × 2 × 5 × 2 × 17. சரிங்களா, 3 51, 10, 20. 20 × 51ஓட மதிப்பு என்ன? 1020 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இது ஆல்ரெடி பார்த்த கணக்கு தான்ப்பா. ராகவ் வந்து ஆவரேஜாக வந்து 3 மாதத்தில் வந்து அவளோட ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் எவ்வளவு? 22,560 ரூபா. அதே 4ஆம் மாதம் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து 50% அவனுடைய ஆவரேஜ் மதிப்போட அந்த 3 மாதத்தோட ஆவரேஜோட 50% வந்து அவனுக்கு வந்து அதிகமாக வந்து வருமானம் வருது 4ஆம் மாதத்தில். அப்புறம் இந்த ஒரு வருடத்துக்கான மொத்த ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 90,078 ரூபா வந்து ஆவரேஜாக வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அப்படின்னா இந்த மீதி இருக்கிற 8 மாதத்துக்கான ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. 4 மாதத்துக்கான மொத்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி அதை வந்து 12 மாதத்துக்குடைய மொத்த அமௌண்ட்டில் வந்து கழிச்சிங்க அப்படின்னா 8 மாதத்துக்கான டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். அந்த 8 மாதத்துக்கான டோட்டல் அமௌண்ட் வந்து 8ஆல் வகுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆவரேஜ் 8 மாதத்துக்கான ஆவரேஜ் கிடச்சிரும். சரிங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ 3 மாதத்துக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 3 × 22,560 ரூபா. சரிங்களா, ஈக்குவல் எவ்வளோ வரும்? 67,680 ரூபான்னு சொல்லி வரும். 4ஆவது மாதத்துக்கு 4th மந்த்துக்கு சரிங்களா, இந்த ஆவரேஜை விட 22,560 விட எவ்வளோ? 50% அதிகமாகுது. 50% மதிப்பு 1/2. ஸோ கூடுது. அப்போ 3/2 × 3/2 இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 33,840 சொல்லி வரும். ஸோ 4 மாதத்துக்குனா டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1,01,520 ரூபா. சரிங்களா, இப்போது 12 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12 × 90,078. இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 10,80,936 ரூபா. சரிங்களா, இப்போது இந்த 12 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து இந்த 4 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ் கழிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 8 மாதத்துக்கான டோட்டல் ஏர்னிங்ஸ். சரிங்களா, 8x ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9,79,416. ஸோ இதை வந்து 8ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 8 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கான கடைசி 8 மாதத்துக்கான ஆவரேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 9,79,416 வகுத்தல் 8 ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1,22,427 சொல்லி ஆன்சர் வரும். சரிங்களா, இதான் கான்செப்ட். அடுத்ததான் 2 எண்களோடைய மீச்சியமாக மீப்போவை கொடுத்துட்டாங்க. அந்த எண்ணில் ஒரு எண் வந்து 36 அப்படின்னா இன்னொரு எண் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு எண் 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய மீச்சியமா மற்றும் மீப்போவாவுக்கு இணையாக இருக்கும். அப்படின்னா ஒரு நம்பர் வந்து 36, இன்னொரு எண் வந்து தெரியாது எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். எல்சிஎம் 180, ஹெச்சிஎஃப் 12 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 36 180. ஸோ எக்ஸோட மதிப்பு 60 தான் ஆன்சர். சரிங்களா, அடுத்ததாக 3 பார்ட்னர்ஸ் வந்து 6:3:2 விகிதத்தில் வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸில். அவங்களுடைய டைம் கொடுத்துட்டாங்க, கேபிட்டலுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டைம் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கேட்குறாங்க? நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். சரிங்களா, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ என்ன? 6:3:2. சரிங்களா,
டயத்தினோட ரேஷியோ என்ன 7 months 4 months 3 months பெருக்குனிங்க அப்படின்னா 6 42 ஒன்றாங்க 12 6 சரிங்களா. எதால் அடி கொடுக்கலாம் 6ஆல் அடி கொடுக்கலாமா 6ஆல் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7 42 2 12 1 6 7:2:1 ஆன்சர். அடுத்ததாக ஒரு நம்பரோடைய 20% ஆஃப் த நம்பர் இஸ் ஆடட் டு 72 தென் த ரிசல்ட் இஸ் சேம் நம்பர். ஒரு நம்பரோடைய 25% 72 கூட்டணும் அப்படின்னா அதே எண் கிடைக்குதாமா. அப்படி கிடைக்கிது அப்படின்னா அந்த நம்பரோடைய 70% என்ன கேட்குறாங்க சரிங்களா. ரொம்ப எளிமை. ஒரு நம்பரோட 25%ஓட 72 கூட்டினீங்க அப்படின்னா அதே நம்பர் கிடைக்குது. அப்போ இந்த நம்பர் என்னவாக இருக்கும் 75% இருக்குமா. கழிச்சிங்க அப்படின்னா 100லேருந்து 25 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 75%. அப்போ 75%ன்றது 72 அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன 70% தானே தேவை. அப்போது 72ஓட கம்மியாக இருக்கணும். 72ஓட கம்மியாக பக்கத்தில் இருக்கிறது என்ன 72க்கு கிட்டத்தட்ட கம்மியாக இருக்கணும். 67.2 தான் ஆன்சராக வரும். 87.2 வராது 97.2 வராது. ஏன்னா அது வந்து 72 கூட இருக்குது. ஸோ 75% அதிகமாக இருக்கும். நமக்கு தேவை என்ன 70% தான் தேவை. ஸோ 67.2 தான் வந்து ஆன்சராக வரும். 37.2% இதில் பாதிக்கு வரும் சரிங்களா. இதில் பாதி வரும். கிட்டத்தட்ட 37.5% கிட்ட வரும். இப்போ 1% என்ன பார்த்துலாம். 1% கூட 72 வகுத்தல் 75. நமக்கு என்ன தேவை 70% தானே தேவை. அப்போ 70% ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 72 வகுத்தல் 75 இன்ட்டு 70 சொல்லி வரும். இதை சுருக்கினீங்க அப்படின்னா என்ன வரும் 67.2 சொல்லி ஆன்சர் வரும் சரிங்களா. அடுத்த கணக்கு. ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவருடைய பொருள் வந்து 25% காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக 25% அதிகமாக வச்சு விற்கிறார் சரியா. மார்க்கெட் ப்ரைஸ் வைக்கிறாரு. அப்படி விற்கும்போது அவர் வந்து 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போதில் அவருக்கு வந்து 141 ரூபா லாபம் கிடைக்கிது அப்படின்னா அவருடைய மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இங்கே சிபி அடக்க விலை, இங்கே குறித்த விலை, இங்கே வந்து விற்பனை விலை. அடக்க விலை எவ்வளவு 100% எப்பயுமே சரிங்களா. இதுலேருந்து எவ்வளோ கொடுக்குறாரு 25% அதிகமாக வச்சு ஒரு பொருளுடைய குறித்த விலையை மாற்றுறாரு. ஸோ 125. இதுலேருந்து எவ்வளோ கொடுக்குறாரு 25% வந்து அதிகமாக வைக்கிறார் சரிங்களா. இப்போது இந்த பொருங்க ஒரு நிமிஷம். இப்போ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் வந்து எவ்வளோ கொடுக்குறாரு செல்லிங் ப்ரைஸ்க்கு 16% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. எவ்வளவு 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும் 84% இருக்குமா இன்ட்டு போடுங்க கொஞ்சம் கீழே விடுறேன் இன்ட்டு 84% இருக்குமா. 16% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா விற்பனை விலை என்னவாக இருக்கும். இங்கே பாருங்கள் விற்பனை விலை தான். விற்பனை விலை என்னவாக இருக்கும் 84% இருக்குமா. அப்போ 80%ஓட மதிப்பு என்ன வரும் 125 இன்ட்டு 84 வகுத்தல் 100 ஈக்குவல் என்ன வரும் அடி எடுத்திங்க அப்படின்னா 5 25 125 4 25 100 4 எடுத்திங்கன்னா 21 ஈக்குவல் டு 105 சொல்லி வரும். ஸோ 105 விற்பனை விலை 105. கணக்கில் என்ன கொடுத்தாரு அவரோட ப்ராஃபிட் வந்து 141 ரூபா. அப்போது இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 5. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அடக்க விலைக்கும் விற்பனைக்குள்ள வித்தியாசம் தானே ப்ராஃபிட்டு சரிங்களா. அடக்க விலைக்கு விற்பனை விலைக்கும் அடக்க விலைக்கும் உள்ள வித்தியாசம் ப்ராஃபிட்டா. ஸோ 5 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் 141 ரூபா. அப்படின்னா நமக்கு என்ன தேவை 125 ரேஷியோட மதிப்பு. ஸோ 125 ரேஷியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 141 இன்ட்டு 25 ரெண்டு பக்கமும் 25 பெருக்குனிங்கன்னா இங்கே 125 வந்துடும். இங்கே 141 25ஓட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3525 ரூபா சரிங்களா. இதுதான் வந்து அவர் குறித்த விலையோட மதிப்பு. 125 என்னது குறித்த விலை. ஸோ குறித்த விலையோட மதிப்பு 3525. அடுத்ததாக சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. a/m வகுத்தல் a/n ஈக்குவல் டு என்ன வரும் a/m - n. அதுதாங்க ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஃபஸ்ட்டு a/8 - 4 இன்ட்டு b/6 - 9 இன்ட்டு c/9 - 9 சரிங்களா. அப்படி எடுத்திங்கன்னா a/4 இன்ட்டு p/-3 இன்ட்டு c/0. a/0 எந்த எண்ணுக்கு மேலேயும் அந்த அடுக்கில் 0 வந்துச்சுன்னா அதோட மதிப்பு என்ன 1ன்னு சொல்லி வரும். இது ரெண்டாவது கான்செப்ட்டு.
ஸோ இதுதாங்க ஆன்சர். அடுத்ததாக ஒரு 3 பொருளுடைய ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துட்டாங்க, 3 ஃபர்னிச்சருடைய ஆவரேஜ் ரேட் வந்து 15,975 ரூபா. அந்த 3 பொருட்களுடைய விற்பனை, அந்த 3 பொருட்களுடைய விலையினுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க. அதில் இருக்கிற காஸ்ட்லிஸ்ட் பொருளுடைய மதிப்பெண்ணு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ வரும், 3 பொருட்களுடைய ஆவரேஜ் தெரியும். அப்போ டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 3 × 15975 சொல்லி வரும். இது எதுக்கு சமமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா 15x. சரிங்களா, இந்த மொத்த பொருட்களுடைய மதிப்பு 15x. சரிங்களா, 15x சமமாக இருக்கும். நமக்கு என்ன தேவை, காஸ்ட்லிஸ்ட் ஐட்டம் 7x தான் 7xோட அடி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கிடைக்கிறது 5. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 5 15 19 19 7. சரிங்களா, 7 இல்லை 3 5 15 1 5 45 45 5. ஸோ 3195 × 7 இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 22,365 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அடுத்ததான் இந்த கணக்கு கொஞ்சம் நல்ல கணக்குப்பா. விஷால் வந்து 104 கிலோமீட்ரு 104 கிலோமீட்ரு தூரத்தை வந்து ஒரு போட்டில் ஒரு படகுல வந்து 30 மணி நேரத்தில் வந்து நீரோட்டத்துக்கு எதிர்த்து சில அப்ஸ்ட்ரீமில் கிடக்கிறான். இது நீரோட்டத்துக்கு இணையாக வந்து 12 மணி நேரத்தில் அந்த தூரத்தை கிடக்கிறான் அப்படின்னா அந்த நீரோட்டத்தின் வேகம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீரோட்டத்தினுடைய வேகம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம், ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் அப்ஸ்ட்ரீம். சரிங்களா, அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன, 104 கிலோமீட்டரை 30 மணி நேரத்தில் கிடக்கிறான், ஈக்குவல் டு 52/15. சரிங்களா, ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் என்ன, ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீமோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 104 கிலோமீட்டரை 12 மணி நேரத்தில் கிடக்கிறான். அப்போது 52/6. சரிங்களா, நமக்கு ஏற்கனவே தெரியும் அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்து டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கேட்டாங்கன்னா 2 கழித்து 2ஆல் வகுக்கணும். அதே இது மனிதனுடைய ஸ்பீடு கேட்டாங்க, அந்த போட்டுடைய ஸ்பீடு இல்லை மனிதனுடைய ஸ்பீடு கேட்டாங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். சரிங்களா, இங்கே டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு தான் கேட்குறாங்க. ஸோ அப்ஸ்ட்ரீமை ஏன்னு எடுத்துக்கிறோம், டவுன் ஸ்ட்ரீமை பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமோட ஃபார்முலா என்ன, 1/2 a - b அல்லது p - a. சரிங்களா, இங்கே 1/2 × b - a 52/6 -52/15. சரிங்களா, இது சுருக்கிறதுக்கு வசதியாக 52 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ 52/2 × 1/6 -1/5 15. சரிங்களா, இதுக்கு மீச்சம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 30 வரும். ஸோ 52/2 × 30 காமனாக வரும். சரிங்களா, இங்கே அடி எடுத்திங்கன்னா 5 5 30 15 2 30. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா கடைசியில் 5 - -2 3ன்னு சொல்லி வரும். 3/10 3/30 1/10 சொல்லி வரும். ஸோ 52 ஸோ இங்கே 52 அடி கொடுத்துலாம் இல்லையா, 52 சுருக்குனிங்கன்னா 26 × 3/30 சொல்லி வரும். ஸோ இதை அடி எடுத்திங்க அப்படின்னா 1/10 சொல்லி வரும். நமக்கு தேவையான ஆன்சர் என்ன, 2.6 km/h. சரிங்களா, இதுதான் வந்து நீரோட்டத்தினுடைய வேகம். இதே இது மனிதனுடைய போட்டு அல்லது மனிதனுடைய ஸ்பீடு போட் ஆர் மென். சரிங்களா, இவங்களுடைய ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, 1/2 × a + b. அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் ரெண்டுடைய ஸ்பீடை கூட்டி 2ஆல் வகுக்கணும். இதே நீரோட்டத்துடைய வேகத்தை கட்டாங்க அப்படின்னா ரெண்டோடைய வேகத்தையும் கழித்து 2ஆல் வகுக்கணும். அவ்வளோதாங்க, இதுதான் கான்செப்ட்டு. அடுத்ததாக ஒரு ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருளை வந்து 583 ரூபா 20 பைசாக்கு விற்கிறாரு. எப்போ அப்படின்னா 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட், அடுத்தடுத்த டிஸ்கவுண்ட் 25% அப்புறம் 40% கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது எங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலையிலேருந்து கொடுக்குறாரு. அப்படி அவர் ஒருவேளை எந்த ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காமல் கொடுத்துருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 62% கிடைக்கும். அப்படின்னா அந்த பொருளுடைய அடக்க விலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா, மார்க்கெட் ப்ரைஸ் என்னென்னு எடுக்க போகிறோம், எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாரு, 25% கொடுக்குறாரு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன வரும், இங்கே பாருங்கள் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கொடுத்துருக்காரு, இங்கே செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் வந்து
செல்லிங் ப்ரைஸுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 25% டிஸ்கவுண்ட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 75%. அடுத்ததாக 40% டிஸ்கவுண்ட்டு. அப்போ எவ்வளோ வரும்? 60% செல்லிங் ப்ரைஸா? ஈக்குவல் டு எவ்வளவு? 583 ரூபா 20 பைசா. சரிங்களா? இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 5 இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 5 கிடையாது 4 3 3 25 75 4 25 100 3 3 20 60 5 20 100. ஸோ 9 அடி கொடுக்கலாமா? 3 9. ஸோ இது 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே மேலே என்ன வரும்? 583 64.80 சொல்லி வரும். சரிங்களா? கீழே என்ன இருக்குது? 4 × 5 20 ஈக்குவல் டு என்ன வரும்? 64.80 × 20. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1296 சொல்லி வரும். சரிங்களா? 64 × 20 10 20 640 2 20 1200. ஸோ 1296 வரும். இது என்ன? மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு. சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு 1296. நல்லா கவனிங்க. கணக்கில் வந்து எந்த டிஸ்கவுண்ட் கொடுக்காமல் இருந்தால் அதோடைய ப்ராஃபிட் எவ்வளவு? 68%. 68% அப்படின்னா இது என்னவாக இருக்கும்? ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து செல்லிங் ப்ரைஸாக மாறுமா? அப்போ இது செல்லிங் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸோட மதிப்பும் டிஸ்கவுண்ட்டே கொடுக்க அவங்க சேமாக இருக்குமா? அப்போ செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்ன? 162%. 162% மதிப்பு 1296 வருமா? நல்லா குறைச்சிக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. மார்க்கெட் ப்ரைஸில் வந்து எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டு கொடுக்காம நம்ம வந்து விற்றோம் அப்படின்னா அந்த விற்பனை விலை அளவு 1296 ரூபா. இப்போ அப்படி விற்கும் பொழுது என்ன ஆகுது? அவருக்கு 62% ப்ராஃபிட் ஆகுது. அப்போ காஸ்ட் ப்ரைஸோட 62% கூட்டினீங்கன்னா 162% மதிப்பு இந்த விற்பனை விலையாக இருக்கும். அப்போ 162% மதிப்பு 1296. அப்படின்னா நமக்கு தேவையானது காஸ்ட் ப்ரைஸ் 100%. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100% ஈக்குவல் டு 1296 வகுத்தல் 162 × 100. சரிங்களா? அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 8. எஸ், இது அடி டேரெக்டாக அடி கொடுத்தீங்க அப்படின்னா 8 தான் வரும். சரிங்களா? நமக்கு தேவையான மதிப்பு 800 ரூபா வந்து அடக்க விலை. ஆமாம், காஸ்ட் ப்ரைஸோட மதிப்பு 800 ரூபா. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து செல்லிங் ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். ரெண்டாவது மார்க்கெட் ப்ரைஸோட மதிப்பும் செல்லிங் ப்ரைஸோட மதிப்பும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ அப்படின்னா டிஸ்கவுண்ட் எதுவும் கொடுக்காத போகும். பட் அந்த நேரத்தில் செல்லிங் ப்ரைஸோட மதிப்பு என்னவாகும்னா ப்ராஃபிட் வந்து 60%, 62%. அப்போது டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் வந்து 162% இருக்கும். அப்போ நம்ம தேவையான 100% அதோட மதிப்பு 800 ரூபா. சரிங்களா? அடுத்ததாக 27 48 276 368 எல்சிஎம் கேட்குறாங்கப்பா. எல்சிஎம் 27 48 276 368. சரிங்களா? 368 சும்மா அடி எடுத்தீங்க அப்படின்னா 9 27 16. அடுத்து 9 2 368 அப்படியே இருக்கும். அடுத்து 2 அடி எடுத்தீங்க அப்படின்னா 9 8 46 18 4. கமாப்பட்டேன் 18 4. அடுத்ததாக 2 மறுபடியும் அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9 4 23 92. அடுத்து மறுபடியும் ஒரு 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9 4 2 23 46. 24 அடி கொடுத்தீங்க. இப்போயும் 2 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 9 1 23 சொல்லியிருக்கோம். சரிங்களா? இங்கே 23 எடுத்துடலாம். 23னா 9 1 1 1 சொல்லியிருக்கோம். மிச்சம் என்ன வரும்? 3 × 2 2 4 4 2 2 2 4 2 4 4 நாங்கள் 16 16 × 23 × 9. சரிங்களா? யூனிட் டிஜிட் என்ன வரும்? 3 18 9 27. இல்லையே, இங்கே தப்பு விட்றோண்ணா. 8 4 23 92 2 4
4 2 8 8 2 16 16 3 18 8 3 24 4 9 36. அப்போ யூனிட் டிஜிட் என்ன வரணும்? 6ன்னு சொல்லி வரும். யூனிட் டிஜிட் 6ல் முடிகிற மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ ஆன்சர் 9936ன்னு சொல்லி தான் ஆன்சர் வரும். சரிங்களா? அடுத்ததாக இது ஒரு நல்ல கணக்குப்பா. தரிகா வந்து ஒரு சுவரை வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அந்த சுவருடைய வடிவம் என்னவாக இருக்குது? ஒரு ஹெக்ஸாகோனா, ஒரு அருங்கோணமாக இருக்குது. சரிங்களா? அந்த அந்த அருங்கோணத்தினுடைய பக்கத்தினுடைய மதிப்பு 10 சென்டிமீட்டர். அப்படின்னா அந்த அருங்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ அருங்கோணம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ அருங்கோணம் 1 2 3 ஒரு அருங்கோணங்க 1 2 3 4 5 6. இந்த அருங்கோணத்தோட பக்கம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த அருங்கோணம் ஒரு நிமிஷம். இந்த அருங்கோணம் நான் டிசைன் இப்படி போட்டுருக்கேன். சாரி, இந்த கோடெல்லாம் நேரம் என்னால் போட முடியல. இது எல்லாமே இதோடைய பக்கங்களுடைய அளவு என்னவாக இருக்கும்? 10 சென்டிமீட்டர் ஆகும். சரிங்களா? இது எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பக்கங்களுடைய மதிப்பு 10 சென்டிமீட்டர். அப்படின்னா அருங்கோணத்தினுடைய நல்லா கவனிங்க, அருங்கோணத்தோட கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. சரிங்களா? 360 டிகிரி. 360 டிகிரியோட மதிப்பு 60 தான் போகும். சரிங்களா? 6 பக்கத்தையும் பிரிச்சிங்க அப்படின்னா 60 தான் மாறும். இந்த அருங்கோணத்தில் ஒவ்வொரு பக்கமும் இந்த இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு பக்கமும் சென்ட்ரு அந்த மைய பக்கத்தோட ஒரு சமகோண முக்கோணத்தை உண்டாகும். சரிங்களா? சமபக்க முக்கோணத்தை 6 சமபக்க முக்கோணங்களை உள்ளடக்கியதாக ஒரு அருங்கோணமாக இருக்கும். சரிங்களா? 6 சமபக்க முக்கோணமாக ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கல்னு சொல்லுவோம். சமபக்க முக்கோணத்தை கொண்டு இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த 6 சமபக்க முக்கோணங்களுடைய பரப்பளவு தானே இந்த அருங்கோணத்தின் பரப்பளவாக இருக்கும். சரிங்களா? அப்போது சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் அது என்ன சொல்ல ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல். சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா √3/4 a². சரிங்களா? நமக்கு என்ன தேவை? 6 சமபக்கங்களுடைய முக்கோணம் தேவை. 6 சமபக்க முக்கோணங்களுடைய பரப்பளவு தேவை. ஸோ 6 × √3/4 a². இங்கே ஏன்றது மதிப்பு என்ன? 10. 6 × √3 மதிப்பு என்ன சொல்லிட்டாங்க? 1.7 சொல்லிட்டாங்க. 1.7 × 4 × 10². 10 × 10 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3. இங்கே 2. எஸ், இங்கே 5. சரிங்களா? 17 3 5 15. 17 15 1.7 × 15 × 10. சரிங்களா? 255. 17 55 17 15 255 × 10 மதிப்பு 255 சென்டிமீட்டர்²தான் அருங்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு சமம். ஒரு அருங்கோணம் வந்து 6 சமபக்க முக்கோணங்களை உள்ளடக்கியிருக்குப்பா. சரிங்களா? அதோட பக்கங்களோட மதிப்பு தெரியும். 6 சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்துக்குரிய பரப்பளவு என்ன? ஃபார்முலா என்ன? √3/4 a². சரியா? அப்போது நமக்கு எத்தனை முக்கோணங்கள்? 6 சமபக்க முக்கோணங்கள் இருக்குது. 6 × √3/4 a². சரிங்களா? இதை பெருக்கினீங்க அப்படின்னா கடைசியில் நமக்கு 25.5 சென்டிமீட்டர்² சொல்லி அதோட மதிப்பு கிடைக்கும். சரிங்களா? ஒரு சம் வந்து 8000 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 5% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். சரிங்களா? இஃப் ஷி ரிசீவ் அன் அமௌண்ட் 9261 in n years, வாட் இஸ் த வேல்யூ? 5% வட்டிக்கு கூட்டு வட்டியில் 8000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுல அது 9261 மாறுது. அப்படின்னா எத்தனை வருஷம்? n வருஷத்தில். அப்படின்னா என்னுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறேன். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். இங்கே பிரின்சிபல், இங்கே அமௌண்ட். சரிங்களா? பிரின்சிபலோட மதிப்பு எவ்வளவு? 8000 ரூபாய். அமௌண்ட்டோட மதிப்பு என்னது? 9661. பர்சன்டேஜோட பின்ன வடிவம் என்ன? 5%, 1/20. அப்போது இது பிரின்சிபலு, இது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அமௌண்ட் என்ன வரும்? பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு என்ன ரேஷியோ மதிப்பு வரும்? 20:21 சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வடிவத்துக்கு வந்து 20:21 வடிவத்துக்கு வந்து இந்த அமௌண்ட்டை பிரின்சிபலை மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விடை கிடச்சிரும் 9261. சரிங்களா? 20 கியூப்னுடைய மதிப்பு 8000. 21 கியூப்னுடைய மதிப்பு 9661. இப்போ தெரியுதுங்களா எதுக்கு 30 வரைக்கும் கியூப் படிக்க சொல்கிறாங்க, எதுக்கு 50 வரைக்கும் ஸ்கொயர் படிக்க சொல்கிறாங்கன்னு? கணக்கு ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? அப்படின்னா 21
n இயர்ஸ் சரிங்களா. n இயர்ஸ் 21 வகுத்தல் 20 பவர் n ஈக்குவல் டு 21 வகுத்தல் 20 பவர் 3 அப்படின்னா என்னுடைய மதிப்பு என்ன 3 இயர்ஸ் சரிங்களா. என்னுடைய மதிப்பு 3 இயர்ஸ்ன்றது தான் ஆன்சராக வரும் சரிங்களா. பர்சன்டேஜோட பின்ன வடிவத்தை எடுத்துகிட்டு பின்ன வடிவத்தில் வந்து பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் வந்து விகிதம் அந்த இதை போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து இந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் வந்து இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் சரிங்களா. அடுத்ததாக ஒரு கூம்பு அப்புறம் ஒரு உருளை இது ரெண்டுக்குள்ளே ஹைட்னுடைய விகிதம் உயரத்துடைய விகிதத்தை கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அந்த கூம்பு அப்புறம் உருளையினுடைய ஆரத்தினுடைய அடிப்பாகத்தினுடைய ஆரத்தினுடைய விகிதம் கொடுத்தாங்க. இதில் இந்த உருளையோட மொத்த கொள்ளளவு 400 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா கூம்பினுடைய கொள்ளளவு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் சரிங்களா கூம்பு அப்புறம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் சரிங்களா. இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்க போகிறோம். சிலிண்டர் கூம்பினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன 1/3/r²h சரிங்களா. சிலிண்டருடைய பரப்பளவு r²h சரிங்களா. இப்போ 1/3 பைக்கு பை அடியாயிரும். இங்கே கூம்பினுடைய ஆரம் என்ன கூம்பினுடைய ஆரம் கூம்பு அடுத்து உருளை கூம்பினுடைய ஆரம் என்ன 8 ஸோ இன்ட்டு 8² சரிங்களா இன்ட்டு ஹச் அப்படி வச்சுக்கிறோம். இங்கே உருளையினுடைய ஆரத்தினுடைய மதிப்பு 5² சரிங்களா 5² இன்ட்டு இங்கே கூம்பினுடைய ஹெயிட்டினுடைய மதிப்பு எவ்வளவு கூம்பினுடைய ஹெயிட்டினுடைய மதிப்பு 3 சரிங்களா. அடுத்து இங்கே உருளையினுடைய ஹெயிட்டினுடைய மதிப்பு 8 சரிங்களா. 8² 8 அடி ஆயிரும். அடுத்து 3க்கு 3 அடி ஆயிரும். இதோட மதிப்பு என்னவாக இருக்கா கூம்பினுடைய பரப்பளவு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். சிலிண்டருடைய பரப்பளவு 400 சென்டிமீட்டர் கியூப் சரிங்களா. இப்போது அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/400 ஈக்குவல் டு என்ன வரும் 8/25 சொல்லி வரும். ஸோ இதை அடி எடுத்திங்கன்னா 25 வந்து எவ்வளோ வரும் 4 25 100 400 மதிப்பு 4 × 4 16 16 25 100ன்னு வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் எக்ஸோட மதிப்பு 8 × 16 16 வந்து 8 × 2 சொல்லியிருக்கலாம் 8² 64 ஸோ ஈக்குவல் டு 128 தான் ஆன்சர். 128 சென்டிமீட்டர் கியூப்ன்றது தான் ஆன்சர். எது கூம்பினுடைய பரப்பளவு அவ்வளோதாங்க. தேங்க்யூ.